இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது 3096 சம்திங் நம்ம ரேட்டு. ஓகேங்களா? இது இப்போ தான் வந்திருக்கு நம்ம கைக்கு இந்த ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு. வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாமே, என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கணுன்னு இருக்கேன். எங்கேயும் ஓப்பன் பண்ணல, எல்லாமே சீல்டாக தான் இருக்குது. சரி, பிரிச்சிடலாமா தான்? வண்டியை தொட்டால் அலாரம் அடிக்கும்ன்றாங்க. யூடியூப்பில் பார்த்தேன், நல்லா இருந்தது. நிறைய பேர் இதை எடுத்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. சரி, நம்மளும் ஒன்று வீடியோ எடுத்து போடுவோமே. அதுக்கு தான் போடுறேன் வீடியோ. நல்லா பேக் பண்ணிருக்காங்க. ஆனால் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா பக்காவாக பேக் பண்ணிருக்காங்க. இது அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பில்லு நினைக்கிறேன். அவங்க கொடுக்கும்போதே ஒரு 60% எல்லா பிரிண்ட்டும் அழிஞ்சு தான் இருக்குது. தேவைப்பட்ட ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இதை ஓரமாக வச்சிடலாம், வேறு வேலை இருக்குது. அட்டை பாக்ஸும் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மோட்டார் பைக் சைக்கிள் ஆன்டி தீஃப் அலாரம் போட்டிருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார் அலாரம் போட்டிருக்கு. இது ரேட் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ரேட் கிடையாது, 5500 வராது. எம்ஆர்பி போட்டிருக்காங்க. அவன் போடுறது தானே எம்ஆர்பி. சரி, பிரித்து பார்த்துடலாம். சீல்டாக தான் இருக்குது, பிரித்து பார்த்துடலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். நான் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கேன், ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து இது அன்பாக்ஸ் பண்ணுறேன். நல்லா பேக் பண்ணுறாங்க, பக்காவாக பேக் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எத்தனை பேக்கிங்! எங்கள் அப்பா வடிவேல் சொல்கிற மாதிரி பல வித்தைகளை கையில் வச்சுருப்பாங்க போல. வித் ரிமோட் கண்ட்ரோல், மேட் இன் சைனாக்காரன் தான் பின்னுறோம். சைனா செட்டு சைனா ஃபோனுன்ட்டு யாரும் வாங்க மாட்டோம் நிறைய இதை முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ப்ராடக்ட் இல்லாத ஏரியாவே கிடையாது. பிரித்து பார்ப்போம், எங்கே ஓப்பன் பண்ணுறது, எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது தெரியலையே. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க மாடலு. கேட்லாக் புக்கு போல். என்ன புக்கு, என்னது இது? மோட்டர் பைசைக்கிள் ஆன்டி தீஃப் அலாரம், அதே தான் போட்டிருக்கான். இது எப்படி யூஸ் பண்ணோம், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி இது எப்படி இதோட செயல்பாடு என்ன, அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க தெளிவாக. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே. எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது, இதை பற்றி நம்மளுக்கு பார்ப்போம். இது டேக் கொடுத்துருக்காங்க, டேக் பண்ணலாம் போல். எலக்ட்ரிக்கல் டேக் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சிடலாம், அப்புறம் பார்ப்போம். 2 டபுள் சைட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே வரும் போல், இப்படி வரும் போல். ஆமாம், கேஜெட் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. இது பேட்ரி சப்ளை வரக்கூடாதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க,
ஸ்க்ரூவையும் எடுத்து பார்ப்போம். இது எதுக்காக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க? அந்த பேக் கேஸ் கழட்டுறதுக்காக இருக்குமா? அதுக்காக தான் இருக்கும் போல். பார்ப்போம் என்ன பண்ணிடுவாங்க. இதையும் பார்த்துருக்கேங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது? எடுத்துடலாமா? இதை எடுக்க முடியலையே, ஸ்ட்ராங்காக இருக்கு. கீழே 2 கேப் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அங்கே தான் ஓப்பன் பண்ணணும். அப்படி தான் ஓப்பன் பண்ணணும். நாங்கள் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு ஓப்பன் பண்ண தெரியலையா? இப்படி கொடுத்துருக்கானுங்க. இதோட டிசைனு ரொம்ப சண்டை போடுற மாதிரி இருக்குது. இது கூட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இது ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கலாம் இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ண தெரியாதவங்க பண்ணாங்கன்னா அதை உடையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி சப்ளை போகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்ட உடனே இந்த சவுண்டு வருது. அப்போ தான் அந்த சப்ளை ஒர்க் ஆகுது போல். ஏன்னா கவரிங் ஒரு மாதிரி ஷிங்கான மாதிரி இருக்குது. பட் அது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சால்ட்ரிங் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க அப்படி தெரியுது. ஆனால் இது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு சாலிடு ஃபீல் இருக்குது. நல்ல ஒரு வெயிட் இருக்குது. நல்ல வெயிட் ஃபீல் பண்ண முடியும். மூடும் போது ரொம்ப கவனமாக மூடுங்க. நமக்கே இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி. அந்த ஸ்க்ரூ அதிலே போட்டுடலாம். இது எதுக்குன்னு தெரியல, வச்ச இடத்துல வச்சிடலாம். நல்லா இருக்கு. ஆனால் ஒரு கார் ரிமோட் மாதிரி நல்ல ப்ரீமியம் லுக் இருக்குது. பக்கா ப்ரீமியம் லுக் இருக்குது. ரேட்டு அதிகமாக இருக்குல்ல, 3994 என்னமோ ரேட்டு. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்றது. எப்படி ஆன் பண்ணணும்? இதை தான் பொசிஷன் போல அழுத்தி பிடிப்போம்னா சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதை சும்மா அழுத்தி பார்த்தேன், ஒரு சவுண்டு கேட்டுது. சூப்பராக இருக்குதுங்க ஒர்க்கு. சும்மா தொட்டவொடனே பயம் காட்டுது. அகைன் சவுண்டு உண்மையாக சொல்கிறேன், காது கிளியுற அளவுக்கு சவுண்ட் இருக்குது. நல்லா இருக்குது. இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் இதே ப்ராடக்ட் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டச் அலாரம் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். அதில் இதோட மாடல் பார்த்துக்கோங்க. நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் அன்லாக் பண்ணிட்டேன். இது என்னது? இது சவுண்டு இருங்க, இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து லாக் சிஸ்டம். செகண்ட் ஒன் வந்து சவுண்டு வருது, நம்ம அன்லாக் பண்ணுறோம், வண்டி எடுக்க போகிறோம், டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் அப்படின்னா அன்லாக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிங்டோன் சுவிட்சு. அது என்ன ரிங்டோன் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணலாம் போல். ஆமாம், இது ஒரு சவுண்டு கேட்குதா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு கேட்குது. அடுத்தது வேறு சவுண்டு, மூணாவது. திருப்பி ஒன்றாவது பழைய சவுண்டு, அதே தான். திருப்பி அந்த 3 சவுண்டு இதில் வருது மாறி. இது பெல்லுன்னு போட்டு ஒரு பெல் சிம்பிளே கொடுத்துருக்கோம். இது என்னது? இது 2 வாட்டி அது. ஆனால் காது ரொம்ப கிழியிற அளவுக்கு சவுண்ட் இருக்குதுங்க. நல்லா பக்காவாக வச்சுருக்கான். கண்டிப்பாக இந்த சவுண்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு 250 ஃபீட்டுக்கு மேலே இந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு 250 அடிக்கு மேலே கேட்கும். கிட்ட நின்று இந்த சவுண்டு என்னால் கேட்க முடியல. திருடான்னு எவனாவது ஒருத்தன் வந்து உங்கள் வண்டியை டச் பண்ணுறோன்னா புல்லட் எடுத்துருக்குங்க. சின்ன வயசு ஆசை, 17 வயசு ஆசை.
இப்போ ஆகுது வயசு. அப்போது வண்டி ஓட்ட முடியல, வாங்க முடியல. அப்போ ஃபினான்ஷியல் வேறு. இப்போ வாங்கிட்டேன். வாங்கி ஒரு மாதம்தான் ஆகுது. வண்டியில் நம்ம இப்போ இருக்கிற வண்டியில் பார்த்திங்கன்னா கிக்கர் கிடையாது. இதெல்லாம் தொட்டால் அலாரம் அடிக்கிற சிஸ்டம் நிறையா இருக்குது. ஏன் இது மாதிரி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி பேட்டரியிலேருந்து நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம்னா காலையில் ஃபுல்லாக ஆனில் இருக்கிற வரைக்கும், நைட் ஆன் பண்ணிட்டு காலைல அன்லாக் பண்ணுறோன்னா நைட்லேருந்து காலைல வரைக்கும் ஃபுல்லாகவே அது பேட்டரி கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். பேட்டரியை செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சவுண்டு கேட்டால் தான் செலவாகும், மற்றபடி கேட்காது அப்போல்லாம் நினைக்க வேணாம். இது மாதிரி போட்டிங்கன்னா வண்டி பேட்டரி நல்லாயிருக்கும். வண்டி பேட்டரி நல்ல பேட்டரினா 1500க்கு மேலே வரும் உங்களுக்கு. அது அடிக்கடி மாற்றுறதுக்கு இதை ஒரு வாட்டி மாற்றிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பேட்டரி எவ்வளோ வரப்போகுது? 3 பேட்டரி அதிகபட்சம் ஒரு 50 ரூபா வருங்களா, அவ்வளோதான். இது வண்டியில் எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி சில இடங்கள் இருக்குது. அது நீங்கள் பார்த்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டான, உங்களுக்கு வசதியாக, உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்கு. இருந்தாலும் இது நீங்கள் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் லைஃப் வரும். நம்ம காசு போட்டு வாங்கினதில் நம்ம தானே பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என்னோடய வீடியோவில் நீங்கள் பெருசாக பார்த்துக்க முடியாது. எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஆர்டர் பண்ண வந்தது நல்லாயிருக்கு. தமிழில் இதை அன்பாக்ஸ் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி பண்ணியிருக்கலாம். இந்த கேஜெட், இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது போல். நமக்கு இப்போ தானே தேவைப்படுது. நமக்கு தேவைப்படும் வந்து வாங்க முடியும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராச்சும் 2 வீலர் வச்சுருக்கீங்க, இல்லை 4 வீலர் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு திங்ஸ் ஏதாவது சேஃபாக இருக்கணும், இதுலேயும் பேட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு இதை நான் கழட்டி பார்க்குற ஐடியாலாம் இல்லை. இந்த இடத்த தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் என்னமோ 2 கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. 2 இடத்துல 2 கேப் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா இடமும் சீல்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் பொசிஷன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு வாட்டி தான் செக் பண்ணி காமிச்சேன்ல. ஆனால் இது எவ்வளோ லாங்கில் வேணால் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 66 அடி தூரத்தில் இருந்த வரைக்கும் அந்த ரிமோட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். பட் அந்த 66 அடி டிஸ்டன்ஸ்லேயே இருந்தால் தான் இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் வேலை செய்யும். அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணி இது எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போயிட்டாலும், ஏன் நீங்கள் இது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா கூட இது ஆன்லேயே தான் இருக்கும். இதில் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது ஆனில் தான் இருக்கும். இதில் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஆன் பண்ணிட்டேன் இந்த சிக்னல் கேட்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யாராச்சும் இது ஏதாச்சும் பார்த்தீங்களா சவுண்டு கேட்கும், டிஸ்டர்ப் ஆகுது ஃபீல் ஆனால். அகைன் யாராச்சும் வண்டி நகர்த்துறாங்க அப்படின்னா பெருசாக கேட்கும். திருப்பி எவனா டிஸ்டர்ப் பண்ணுறான்னா முடிஞ்சிச்சு, ஓடிடுவாங்க. திருப்பி ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இருக்கும். ஏன்னா எந்த லாக்கை போட்டாலும் உடச்சிடுறாங்க. செங்கிலி போட்டாலும் சரி, டிஸ்க் லாக் போட்டாலும் சரி. டிஸ்க் லாக் வந்து வண்டிக்கு பக்கா சேஃபு. அதில் பெரிய அட்வான்டேஜ் சேஃப், அது அட்வான்டேஜ் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றியில் அடித்து அதில் அடித்து இதில் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணி டேமேஜ் பண்ணி நம்ம டிஸ்கோட அந்த தட்டியும் உடச்சிட்றானுங்க. இந்த மாதிரிலாம் அநியாயக்கிரமம் பண்ணுறானுங்க. அதனால் நம்ம டிஸ்க் லாக் போட்டு நம்மளே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட அந்த கேலிபர் உடையோன்றாங்க. எதுக்குங்க நம்ம வண்டி நம்மளே உடைக்கணும்? இதனால் நம்மளுக்கு வண்டி உடையாது. வண்டியை தொட்டவுடனே அவன் வண்டி டேமேஜ் எதுவும் பெருசாக ஆகாது. சவுண்டு கேட்டவுடனே கண்டிப்பாக உங்கள் வண்டி பக்கத்தில் அவன் நிற்க மாட்டான். அது 100% கேரண்டி. ஏன்னா சவுண்டு நல்லா இருக்குது. நல்ல செம்மலோடு இருக்குது. 113 dBன்னு போட்டிருக்காங்க சவுண்டோட கெப்பாசிட்டி. டிபின்னா அதோட வால்யூமோட சவுண்டோட இது போல், லெவல் போல், அளவு போல் நல்லா இருக்குங்கண்ணா. வாங்கலாம். இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட கெப்பாசிட்டி தெரியும். இது எவ்வளோ உழைக்குது, எவ்வளோ வருஷம் வருது, எவ்வளோ மாதம் வருது, இல்லை 5-6 வருஷம் அப்படியே வருதா. இது எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. நைட்டு தூங்கும் போது மட்டும் ஆனில் வச்சுருங்க. ஏன்னா பகல்லலாம் வெளிச்சத்தில் தான் இருக்கும் வண்டி. பகல்லே உங்களுக்கு சேஃபான இடம் இல்லை, யாரும் அவங்க வண்டி இது தொட மாட்டாங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் ஆன் பண்ணி விட்டுறலாம். அடிக்கடி உங்கள் வண்டியை தொடராங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா பேட்டரி போயிட்டே இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு இருக்குது. நைட்டு நீங்கள் தூங்கும் போது நான் 10 மணி 11 மணிக்கு தூங்குவேன். அந்த டைம் ஆன் பண்ணி விட்ருவேன். காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா அப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க அது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது. இது ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் இது நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன், பட் இது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு உங்கள் இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். அகைன் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த சவுண்டுக்கே அவன் தெரிச்சு ஓடிடுவான். அதுமாரி அவ்வளோதான், நின்று சிண்டு இன்னொரு ஆர்வக்கோளாறு பண்ணா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நான் அன்லாக் பண்ணோன்னே அன்லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சவுண்டு கேட்காது, டிஸ்டர்பன்ஸ் வராது, ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பேட்ரி நம்ம எடுத்துட்டோம், அது ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மேபி. ஆமாம், இது சப்ளை கொடுத்தா மட்டும்தான் ஆன் ஆகும், லாக் சிம்பிள் கொடுத்தா மட்டும்தான் ஆன் ஆகும், அதர்வைஸ் இது ஆன் ஆகாது. ஏன்னா இது ஒர்க் ஆகலை பாருங்கள், ஒர்க் ஆகலை, சவுண்டு கேட்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க, அடிக்கடி ரொம்ப நல்லா இருக்குது. இதை பற்றி நான் பெருசாக பேச நினைக்க வேண்டாம். எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும், அதை வச்சு சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நீங்கள் வாங்கலாம், யூஸ் பண்ணலாம். உங்களோட வண்டி, காரு, என்னென்ன உங்களோட பொருள் நீங்கள் எதுக்காக இது வாங்குறீங்களோ, என்ன பர்பஸ், வீட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேப் ஒட்டியிருக்கிறாங்க, டோரில் ஒட்டலாம். டோர் டிஸ்டர்ப் பண்ணும்போது திருட எவனாவது உடச்சிட்டு வரான் அப்படின்னா மெயின் டோர் ஆர் பேக் கேட்டில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஒட்டிடலாம். இப்படி ஒரு டோர் வருது, இப்படி ஒரு டோர் வருதுன்னா கதவில் ஒன்று, வாசக்காலில் ஒன்று வரும். நீங்கள் வந்து கதவில் ஒட்டிட்டிங்கன்னா டோர் திறக்கும் போதோ இல்லை அந்த அதிர்வு வரும்போதோ உங்களுக்கு சவுண்டு சூப்பராக கேட்கும். அந்த சவுண்டை கேட்டோன்னே அவன் வெளியில் பின்னங்கால் எப்படி அது கவுண்டமணி அண்ணன் ஒரு மாதிரி சொல்லுவார், அது எப்படி அது பின்னங்கால் பின்னந்தலையில் அடிக்கிற அளவுக்கு திப்புரின்னு ஓடிடுவோம். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டியில் போடுற லாக்கு போடுறது உங்களோட விருப்பம், அது போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை விட இது பெஸ்ட்டு. சாய்ஸ் இஸ் யோர்ஸ், முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இதை எடுத்த முடிவு இப்போ என் கையில் இருக்குது. சரி, இதுக்கு மேலே பேசினா நீங்களே வேறு பேஜுக்கு போயிடுவீங்க. எனக்கு இதெல்லாம் பேச தெரியாது, ஏதோ பேசணுமேன்னு பேசணும்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது தப்பு கிடையாதுல்ல, அதனால் சொன்னேன். சரி, இதெல்லாம் அப்படியே வச்சிடலாம். ஏன் வீடியோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ணுற பொருள் நல்லா இருக்கா இல்லைன்னு முதல்ல நமக்கு தெரியணும். சேஃப்டிக்காக முதல்ல வீடியோ எடுத்தேன். அப்படியே ஒரு ரிவ்யூ பண்ணிடலாமேட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன். நமக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுங்க, பண்ண தெரியாது, பேச தெரியாது, எதுவும் தெரியாது. இதில் குட்டி குட்டி பேட்ரி வரும்னு நினைக்கிறேன். இந்த வால் கிளாக் வரும், இந்த இது வால் கிளாக் கிடையாது, இந்த கையில் கட்டும் பார்த்தீங்களா வாட்ச்சு, அதுக்கு வர மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுலேயும் பேட்ரி இருக்கும், அதனால தான் இது ஒர்க் ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ப்ரெஷர் போடும்போது வளையுது. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கழட்டி மாட்டுற சிஸ்டம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்கலாம். இது கழட்டி மாட்டுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. இங்கே ரொம்ப கவனமாக போனாங்க, கழட்டி மாட்டும் போது உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எந்த பக்கம் ப்ரெஷர் போகும்னு தெரியாது. கொஞ்சம் கவனமாக தரங்க இது மட்டும். மற்றபடி இதில் எந்த ஒரே ஒரு மைனஸ் கூட கிடையாது, எல்லாமே ப்ளஸ். இது ஒன்றை தவிர இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு எதுனா வச்சுக்கோங்க. திருப்பிலி இது மாதிரி பொருளை போட்டு நீங்கள் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக உடையும். கண்டிப்பாக இது வந்து ஸ்பாயில் பண்ணும், 100% உடையும். இது யூஸ் பண்ணாதீங்க. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி திறக்கலை, இதை யூஸ் பண்ணி என்னால் திறக்க முடியல. என்கிட்ட ஸ்கேல் இருக்குது, இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணி திறந்தேன். எப்படி எடுத்தோமோ அப்படியே மூடி வச்சிடலாம், நல்லாயிருக்கும். ஏதாவது ஒர்க் ஆகாட்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் இதை நான் வீடியோ எடுத்தேன் ஸ்டார்டிங்லேருந்து. நல்லாயிருக்கும், வாங்கலாம், யூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது விற்கிற மாதிரியே பேசுகிறணும். சரி, எனக்கு போதும்னு தோணுது எல்லாம், நான் அப்படியே இதை மூடி வச்சிட்றேன். முடிஞ்சதுன்னா இதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டியிலேருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இவ்வளோ கொலன்னு பேசுகிறதுக்குலாம் அதில் வேலை கிடையாது, பேசுகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்லா இந்த சென்சார் பக்காவாக இருக்குங்க. சின்ன மூமெண்ட் வந்தாலும், சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் உடனே அதோடைய எஃபெக்ட் நம்மளுக்கு வேலை செய்யுது. சூப்பராக இருக்கும். எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். நல்லாயிருக்கு. பேக்கிங்கும் நல்ல செக்யூர்டாக பேக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஜென்டலாக இருந்தது பேக்கிங்கு. கொரியர் கொடுத்தவரும் நல்ல ஜென்டலாக நம்மக்கிட்ட கொடுத்தாரு. நாட் பேட், குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவரும் சரி, அவருக்கு பண்ண டெலிவரி நல்லா இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், இது கிடைக்கலன்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்காவது ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பொருள் கிடச்சா வாங்கிக்கோங்க. ரேட்டு என்னன்றது பார்த்துக்கோங்க. என்னோடய ரேட்டு தாங்க சரி ஞாபகம் இல்லை. ஆர்வ கலரில் புக் பண்ணிட்டேன்.
90 வச்சுக்கோங்களேன். 3090, 3095 அவ்வளோதான் வரும் அதோட ரேட்டு. அதுக்கு மேலே வராது. இதோட கம்மியாக இன்னொன்று இருக்குது 2400 அதில். பட் அதில் வந்து 2 பேட்டரி தான் வரும். கண்டிப்பாக இதோட சவுண்ட் அது கம்மியாக இருக்கும். 700 நம்ம பார்க்கக்கூடாதுல்ல, வண்டிக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். அது இல்லாமல் நான் லவ் பண்ணி எடுத்தது என் வண்டி. சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு லவ் பண்ணி எடுத்தது. சரி, இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நேரம் கிடைச்சா.